உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன கடக ராசி சகோதர சகோதரிகளே, கடக ராசியும் உங்களுடைய மன வாழ்க்கையும், ஏதாவது ஒரு ராசியை தானே கல்யாணம் பண்ண போறோம். அது ஒரே ராசியா இருந்தா எப்படி இருக்கும், 11 ராசியில எந்த ராசியை கல்யாணம் பண்ணாலும் எப்படி இருக்குங்கிறத இது பிராக்டிக்கலான எந்த நூல்கள்லையும் நீங்க பார்க்க முடியாது. இதை அனுபவ ரீதியாக 25 ஆண்டுகளாக நாம் பார்த்த வகையில கணவன் மனைவி ஜாதகம் பார்க்க வரும்போது நீங்கள் என்ன ராசி, நீங்கள் என்ன ராசின்னு கேட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு, இவர் எப்படி சார் கடகராசி கணவர் ரொம்ப ஃபாஸ்ட்டு சார், ரொம்ப வேகம், சுறுசுறுப்பு, டென்ஷன், அதே மாதிரி விடாமுயற்சி. அவர் கடக ராசி மனைவியாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடனடியாக முடிவெடுத்தல், பாசத்தை காட்டுதல், அதனால் ஏமாந்து போகுதல், ஆன் த ஸ்பாட்டில் முடிவெடுத்தல், ஆக அந்த உணர்ச்சி வசப்படுதல், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை சார் அவரை விட்டு விலகி வரவும் முடியவில்லை, அவருடன் இணைந்து அவர் செய்வதெல்லாம் பார்த்து சகிக்கவும் முடியவில்லை என்றெல்லாம் கமெண்ட்ஸ் 11 பேர் கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொருத்தவங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறது ஷார்ட்டாக பார்த்தோம்னா எதிர்காலத்தில் விரிவான 2வது பார்ட் 3வது பார்ட் எல்லாம் போகலாம். புதிதாக நமது சேனலில் இணைந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், வாடிக்கையாளர்கள், உங்களுக்கு பழைய வீடியோக்களையும் சில நீங்கள் இந்த கடகத்தை பற்றி பார்த்தால் என்னுடைய ஆய்வு உங்களை எவ்வாறெல்லாம் நான் அழைத்து செல்கிறேன் என்பதை தாங்கள் உணர முடியும். எனவே என்னுடைய செல்போன் நம்பருக்கு நீங்கள் தயவுசெய்து சென்மி பிடிஎஃப், நீங்கள் என்ன லக்கணமோ அது போடுங்க, என்ன ராசியோ அதை மட்டும் போடுங்க. இது சும்மா உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டக்கூடிய நிகழ்ச்சியோ பொழுதுபோக்கும் நிகழ்ச்சியோ அல்ல, உங்களை நீங்களே பழுது பார்க்கும் நிகழ்ச்சி. இது எப்படி பழுது பார்ப்பது? கடகராசியும் கடகராசியும் திருமணம் செய்து விட்டோம், என்ன செய்வது? 2 பேருமே உறவினர்களால் ஆக்குவை பண்ணப்படுவீர்கள், 2 பேருமே எல்லோருக்கும் உதவி செய்து அதனால் அவஸ்தைக்குள்ளாவீர்கள், 2 பேருமே அன்பிற்கு கட்டுப்பட்டு அன்பிற்கு இடம் கொடுத்து அதனால் வரக்கூடிய அன்பு தொல்லை என்று சொல்கிறார்களே, அதை எதிர்கொள்ளப் போகிறீர்கள். அதனால எதிர்காலத்தில் நீங்கள் 2 பேரும் கடகமாக இருந்தால் தயவுசெய்து உங்களுடைய லக்னம் வேறையாக இருக்கும் இருந்தால் இந்த நிகழ்ச்சி ராசியை பற்றியது, மன வாழ்க்கை பற்றியது. இருவருமே அந்த உறவுகளுக்காகவும் நட்புகளுக்காகவும் அந்த நேரத்தில் முடிவெடுத்து அவசரப்பட்டு இருப்பதை கொடுத்து விடுவீர்கள். ஆக இது கடகராசி, சரிங்களா? சந்திரன் பிளஸ் சந்திரன், இதுவும் தாய் அன்பு, இதுவும் தாய் அன்பு, இதுவும் ஷார்ட் டெம்பர், அதுவும் ஷார்ட் டெம்பர், இதுவும் உடனடியாக ஏமாந்து போகுதல். யாரையும் ஏமாத்தணும்னு பிளானே கிடையாது, 2 பேரும் இப்படிதான் இருப்பீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக இதுக்கு அப்புறமாவது என்னுடைய பழைய வீடியோக்களில் கடகராசினுடைய நற்குணங்கள், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வது எப்படி, அதே மாதிரி தோல்விக்கு உண்டான காரணம், வெற்றிக்கு உண்டான காரணம், அறிதல் புரிதல் தெளிதல், இதெல்லாம் அந்த வீடியோலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். இப்போது கடகராசியும் சிம்ம ராசி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கடகம் வந்துட்டு ஒரு ஆண் அல்லது பெண், சிம்மம். இதில் என்னன்னா, இந்த கடகம் ஆணாக இருந்து சிம்மம் பெண்ணாக இருக்குமே ஆனால் அது நல்லது. ஆண் பெண் இதை பரமசிவனாகவும் பார்வதியாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த பெண் ஆகப்பட்டவள் அடுத்தடுத்து கல்வி, செல்வம், வீரம், அதே மாதிரி ஞானம், அதுக்கப்புறம் ஆயுள், இந்த ரோ ஆச்சா, இதனுடைய ஹெட் யாரு? அவங்க தாயார், ரைட். இவர் தகப்பனாக இருந்து இங்கிருந்து கல்வி, செல்வம், வீரம், ஞானம், ஆயுள் ஒரே பார்ட்டு அப்படி வரும். இது நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் முன்னாடி, இந்த லாக் டைம் காலகட்டத்தில். வாருங்கள் ஜோதிடம் அறிவோம், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள், இவர்கள் தலைமை பண்பு நல்ல தகுதி வாய்ந்ததாக இருக்கும். இதே கடகம் பெண்ணாக இருந்து சிம்மம் ஆணாக இருந்தால் 2 பேருக்குள்ளார அந்த செலவு செய்கிறது, அறிதல்,
புரிதல் தெளிதல்ல ஒரு வகையான பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளார இருக்கு. என்னை பொறுத்தவரை சிம்மம் பெண்ணாக இருந்து விட்டால் நல்லது. அவங்க கடகம் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர். அன்பினால் மற்றவங்கள்ட்ட போய் ஏமாந்து போகுதல் அதெல்லாம் கரெக்டாக கண்டிச்சு இழுத்துருவாங்க. பெண்கள் என்ன செய்ய போறீங்க? யார் ஃபோனில் பேசுறது, என்ன கேட்குறாங்க, அர்ஜென்ட்டாக 1,00,000 பணம், இருங்க எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம கொடுக்க மாட்டோம்லாம் சொல்லலை. அவங்க ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிறத அந்த சிம்ம ராசிக்கார மனைவிமார்கள் அதை கரெக்டாக வழிநடத்தி செல்வார்கள். ஆக இந்த மாதிரி அமைப்பில் நிர்வாகம், இந்த குடும்பம் பரமசிவன் பார்வதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆண் பெண் அப்படிங்கிறது கடகம் ஆணாகவும் பெண் சிம்மமாகவும் வந்தால் நல்லது. இப்போ இந்த சந்திரன் பிளஸ் புதன், அதாவது கன்னி ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் கணவன் மனைவினால நல்ல ஆதாயங்களையும் பெனிஃபிட்டையும் அடையக்கூடியவர்கள் ஒரு பாயிண்ட் சொல்லலாம். அடுத்தது இவர்களுடைய அறிவு யோசனை, இவர்களுடைய அவசரத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக இருக்கும். இது நமக்கு தேவையா, இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, ஏற்புடையதா, நம்மளால் அதை சுமக்க முடியுமா என்றெல்லாம் கன்னி ராசிக்காரர்கள் யோசிப்பாங்க. கடகராசி அதை பற்றியெல்லாம் சிந்தனையே கிடையாது. ஆன் த ஸ்பாட் அப்பவே எடுத்து முடிவுகளை எடுப்பதால் அதை வாக்குறுதியை கொடுத்து விட்டு காப்பாற்ற முடியாமல் போகும் பொழுது கண்கலங்கி நிற்பார்கள், அவ்வளவுதான். அதனால தான் இவங்க சிறந்த வழிநடத்தக்கூடியவராக கன்னி இருப்பார். சரிங்களா? புதன் நல்ல அறிவுபூர்வமான ஆலோசனைகள் கிடைக்கும். துலாம் சந்திரன் பிளஸ் சுக்கிரன், மேட் ஃபார் ஈச் அதர் என்று சொல்லக்கூடிய அந்த கடகமும் துலாமும் எப்பொழுதுமே ஒரு நல்ல காம்பினேஷன். கணவன் மனைவி அழகை வர்ணிப்பது, அழகை வெளிப்படுத்துவது, அந்த வாழ்க்கையை அர்த்தமான வாழ்க்கையாக நல்ல ரசித்து ருசித்து வாழக்கூடியவர்களாக, எதை பற்றியும் கவலைப்படாமல் எப்பொழுதுமே டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள் துலாம் கடகம். ரைட். அடுத்தது விருச்சிக ராசி. இங்கு சந்திரன் போய் நீசமாகவும் இங்கு சந்திரன் ஆட்சி பெறும். இது வசிய ராசிகள் என்று சொல்லப்படுகிறது. என்னதான் வசிய ராசியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் இந்த இவர்களுடைய ஆலோசனை தான் நான் நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன். 9வது ராசி 5வது ராசிலாம் ஒரு காம்பினேஷன்ஸ், இது திரிகோண காம்பினேஷன்ஸ் பேரு. என்னதான் கிரகங்கள் கெட்டிருந்தாலும் ஜாதக அமைப்புகள் கெட்டிருந்தாலும் ராசி வகையில ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்ப்பு விதி என்று ஒன்று உள்ளது. ஆக இந்த கடகம் எப்பொழுதுமே இந்த 5ஆம் ராசியை ஈர்க்கும், இது 9ஆம் ராசியை ஈர்க்கும். ஒரு ஈர்ப்புத்தன்மை இவர்கள் 2 பேருக்குள்ளார இருக்கிறதுனால இந்த காம்பினேஷன்ஸ் நல்ல முடிவுகளை எடுக்கும். அதாவது இவர் அவசரப்படக்கூடியதை, இவர் அன்பு காட்டுவதை, இவர் யோசிக்காமல் செயல்படுவதை இந்த விருச்சிக ராசிக்காரர் அமைதியாக இருந்து உட்கார வைத்து பேசி எதை எப்படி செய்ய வேண்டும், இது சரிதானா இல்லை என்று அவர் இதை உண்மைத்தன்மையை, ஆழமான ராசி அல்லவா, ஆய்வு செய்து முடிவுக்கு வருவார். ஆக அதனாலதான் அந்த காம்பினேஷன் வெற்றி கூட்டணியாக இருக்கும். சார், யாரோ ஒருத்தவங்களுக்கு ராசி விருச்சிக ராசி கடக ராசி கல்யாணம் பண்ணோம் சரியில்லை சார், அது சொன்னீங்கன்னா அது ஆய்வுக்கு உட்பட்ட விஷயம். ராசி மட்டும் மேம்போக்காக அதில் சொல்லியிருக்கோம். அது உள்ளுக்குள்ளார ராசிமானம் கெட்டிருக்கலாம், ராசி அதிபதிகள் கெடலாம். 2 ராசிக்கு அதிபதிகளும் 6, 8, 12 மறைந்திருக்கலாம். அதனால ஈகோ பிரச்சனைகள் வரும், ஒருத்தர் நீயா நானான்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். இங்க தனுசு ராசி சந்திரன் பிளஸ் குரு, இது காம்பினேஷன் நல்ல காம்பினேஷன்ஸ். இந்த தனுசு ராசி பெண்ணாக இருந்து இவர் ஆணாக இருக்கும் பொழுது நிறைய கருத்து வேற்றுமைகள்லாம் வருங்கிறது பொது பலன்களை நானும் சொல்லியிருக்கேன். இதே இவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இவர் பெண்ணாக இருந்து அவர் ஆணாக இருந்து சொன்னோம் இல்லையா, அதே இவர் தனுசு ராசி ஆண் ராசி, கடகம் பெண் ராசி, அது அவ்வளோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இருந்தாலும் இந்த குரு சந்திரன் பேசிக்கலி 2 பேருமே மிக அற்புதமான ஹெல்பிங் டெண்டன்சி உடைய மனிதர்கள்.
இவர்களும் யாருக்கும் கொடுப்பதை பெருசாக தெரியப்படுத்துவதோ அதை பெரிதுபடுத்துவதே இல்லை. இவர் கொடுப்பதை மறந்தே விடுவார். இதனால் இது மாதிரி உள்ளவர்கள் திருமணம் செய்யும்போது அவர்களிடம் என்ன இருக்காது அப்படின்னா, ஒரு சூட்சும ரகசியம், நமக்கென்று வேண்டும் என்ற எண்ணம், அதெல்லாம் குறைஞ்சிடும். இதனால் உறவினர்களுக்கும் நட்புகளுக்கும் இவங்க 2 பேர்னால பெனிஃபிட். ஆக இவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இவர் பரோபகாரி. அவர் பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா தாராள மனம் படைத்தவர். இவர் நல்ல பரோபகாரத்தன்மை உடையவர். இந்த கடகம் மகரம் இவங்க எப்படி சார் இருப்பாங்க சார்? அதாவது இந்த மகர ராசிக்கு புத்துணர்ச்சிங்கிறது குறைவா இருக்கும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் மகரம் எதையாவது ஒன்றை பற்றி யோசிச்சுக்கிட்டு ஏதாவது மனக்கவலையில், எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் கடக லக்கணம்னு நினைக்கிறேன், அவருடைய மனைவி மகர ராசி. அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், ஒன்றுமே இருக்காதுங்க, திடீர்னு இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை, இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோம்பாங்க. நான் நேராக போய் உட்காந்து இதெல்லாம் இப்படி இல்லை வேணா பாருன்னு கூப்பிட்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட காட்டின உடனே அடுத்த நிமிஷம் நான் அவங்கள்ட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினாலே அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிடுறாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த மகரத்தை புத்துணர்ச்சி ஊட்டுவது கடகம். அதாவது சமசப்தம ராசிகள், புரியுதுங்களா? இது எப்பொழுதுமே புத்துணர்ச்சியாகவே இருக்கும். அதாவதுங்க கடகம் எல்லாரையும் ஏன் ஈர்க்குது அப்படின்னா, எந்த நிமிஷம் எந்த நேரத்தில் எப்போ எந்திரிச்சாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. கிளம்பலாமா, போகலாமா, எடுங்க போகலாம் சார். எந்திரிச்சவனே யாராலும் ஓட முடியுமா? கடகம் எந்திரிச்ச வேகத்துக்கு திடுதுன்னு ஓடும். மருத்துவம் என்ன சொல்லுது, எந்திரிச்சவனே ஓடக்கூடாதுயா, கொஞ்சம் அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணி கொஞ்சம் எல்லாமே வார்ம் அப் பண்ணி தான் ஓடணும்பாங்க. மகரம் என்ன செய்யும், எந்திரிக்கிறதே கொஞ்சம் உடம்பை அசைச்சு எந்திரிக்கிறதே தாமதமாகும். இதுதான் இந்த வித்தியாசங்கள். அப்போ புத்துணர்வு பொலிவு குறைந்த இந்த ராசிக்கு புது பொலிவுடன் இருக்கக்கூடியவர்கள் நல்ல அருமருந்தாக இருக்கிறார்கள். சரி, இது நல்ல ஒரு காம்பினேஷன்ஸ். பட் இவங்க பார்த்தீங்கன்னா கடக ராசியினுடைய சரியான ஃபாஸ்ட்டு, சரியான ஒரு முடிவெடுக்கிற உடனே அது அடிக்கடி அதை என்ன செய்வாங்க, நீ செய்யறது தப்பு தப்பு தப்புன்னு குறைகளை சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த ராசிக்கு 8ஆம் ராசியாக கும்பராசி வரும்பொழுது கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுப்பதால் கெட்டு போவதில்லை. ஒன்று கும்பத்துக்கு விட்டு கொடுங்க, அல்லது கும்பம் கடகத்துக்கு விட்டு கொடுக்கட்டும். இல்லை என்றால் உங்கள் இருவருடைய காம்பினேஷன்ஸ் ஒரு கல்யாணமாகி ஒரு 5-6 ஆண்டுகள் கழித்த பிறகு 2 பேருடைய செயல்பாடுகள் ஒரு மேட்சிங் இருக்காது. புரியுதுங்களா? விரைவாக சிந்திக்கக்கூடியவரை இவர் வெளியேற்றி அமைதியா இருங்க நான் பார்த்துக்கிறேன்றது. இந்த கும்பத்துட்டே விட்டு கொடுத்துடலாமே, சிறப்பா செயல்படுவாங்கல்ல. ரைட், இந்த காம்பினேஷன் முரண்பாடு. கடகம் மகரம் கும்பம் ரெண்டுக்குமே அதிபதி சனிதான் சார். இதெல்லாம் தான் ராசியில நீங்க நிறைய கத்துக்கணும். கும்பம் நிறைய யோசிச்சு பாருங்க. கும்ப லக்கணம் அல்லது கும்ப ராசியும் கடக லக்கணம் கடக ராசியும் 2 பேருக்குள்ளார எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வருதுன்னு பாருங்க. சந்திரன் பிளஸ் குரு, இதான் காம்பினேஷன்ஸ். ஒரே ஜோனல், கணவன் மனைவி ஒரே ஜோனல், நேர் தத்துவம், 2 பேருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒரு பார்த்த உடனே இவரை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மரியாதை வரும், இவரை பார்த்த உடனே இவருக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். குரு இல்லையா? அந்த குருவோட ராசி கடக ராசியும் மீன ராசியும் ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன். குரு சந்திர யோகம் என்கிறார்கள். தோஷம் கிடையாது, அது யோகம். யோகம் என்றால் இணைவு. இது ஒரு நல்ல இணைவு. யோகம்னாலே இணைவு. கணவன் மனைவியாக அவங்க இருந்தாங்கன்னா பெஸ்ட். இப்ப நீரும் நெருப்பும் சேர்க்கலாமா? மேசராசி செவ்வாய் நெருப்பு, மீனராசி அதாவது கடக ராசி ஜலம் நீர். இந்த பெண்களுக்கு, கடகராசி பெண்களுக்கு காரியம் மாற்றக்கூடியவர் அற்புதமா. இவர் எவ்வளவு வேகமா நினைக்கிறாரு, வேகமாக செயல்படணும், அதே மாதிரி செயல்பட்டு முடிப்பவர் தான் இவர். காரியவாதி, இவருக்கு காரியம் மாற்றக்கூடியவர். இவரை நாம் பெண்ணாகவோ ஆணாகவோ வைத்து பார்த்தால் இவர் தான். ஆண் பெண்ணாக இருந்தாலும் மேசம் காரியம் மாற்றக்கூடிய. ஒரு சிலர் சொல்லுவாங்க,
சார் இது பஞ்சபூத தத்துவத்தில் நீரும் நெருப்பு ஒன்றா செய்யக்கூடாது, அப்படி இல்லை. நீருக்கும் நெருப்புக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. சரிங்களா? எந்த அளவுக்கு நீர் வந்து நெருப்பை கண்டு பயந்து சுட சுட நல்லா கொதிக்குதோ, கொதிச்ச தண்ணி தலை குப்புற நெருப்பு மேலே ஊற்றுச்சின்னு வைங்க, நெருப்பு அணைஞ்சு போயிடும். ஆக இவங்க பிடி அவங்க கையில், அவங்க பிடி இவங்க கையிலன்னு இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்தது, எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்கார ஆண்களோ பெண்களோ இந்த ரிஷபராசியை கல்யாணம் செய்யும் பொழுது அவங்க 2 பேருக்குள்ளார ஒரு மகிழ்வான தருணங்கள் நினைக்கிறாங்க. இருக்கோ இல்லையோ, நம்மிடம் இருப்பதை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்ற எண்ணம் கண்டிப்பாக அவங்களுக்கு வருது. பட் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க தன்னுடைய லாபகரமான ஒரு ராசியாக நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பாருங்க. அது மகளாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் உங்க ராசிக்கு அவங்களால பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். இது பதிவு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் மன வாழ்க்கை, மேரேஜ் லைஃப் பற்றி பார்க்கணும். லைஃப் பார்ட்னர், இந்த லைஃப் பார்ட்னரில் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ப்ளஸ் சந்திரன், இந்த ராசி இங்கே வந்து ஆட்சி பெறுதுன்னா அந்த சந்திரன் இங்கே உச்சமாகும். அந்த சந்திரன் ஆட்சி அல்லது உச்சம் என்பது இருவருக்குள்ளார கற்பனை, காதல், பல தூர தேசங்கள் செல்லுதல், இந்த வாழ்க்கையை அப்படியே ரசித்து வாழ்றது, அலங்கரித்தல், அழகுபடுத்தி கொள்ளுதல், எவ்வளோ விஷயம். கடகலக்கண ரிஷபராசி இப்படி எடுத்துக்கங்களேன். கடகலக்கண ரிஷபராசி நம்ம கடைசி வரைக்கும் பொலிவாக வாழ்ந்து மறைந்தவர் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் அவர்கள். கடகம் கடைசி வரைக்கும் அவங்களுடைய லைஃப்ங்கிறது அந்த அழகு, அந்த கெத்து, தோரணை, ஜோடனை, இது கணவன் மனைவியாக இருந்தா ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை நல்ல விதமாக எடுத்து அழகாக சப்போர்ட் பண்ணிட்டு போவாங்க. சார் இது வந்து சந்திரன் ப்ளஸ் புதன் காம்பினேஷன். கணவனோ மனைவியோ இந்த இந்த கன்னி ராசிக்கு என்ன சொன்னனோ அதே தான். ராசிக்கு 12வது ராசி, அது நெடுநீளமான கோடி வீடு, கடைசி வீடு, ஈர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அவங்களுடைய அறிவு மேலே இவங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். இப்போ 360 டிகிரி வானத்தில் சுற்றி இருக்கு. முதல் பாகை அஸ்வினி 1ஆம் பாதத்திலிருந்து கடைசி வீடு, அது மாதிரி ஒரு ராசி எடுத்துட்டிங்கன்னா இது பெண்ணுடைய ராசி கடகம் அப்படின்னா இதிலிருந்து கடைசி 330 to 320 டிகிரியில் இருக்கக்கூடிய பக்கத்து வீடு கிடையாது. இது பெண்ணாக இருந்தால் இது பக்கத்து வீடு, இப்படி தானே இறங்குது. அதனால இவங்களுக்குள்ளார ஒரு ஈர்ப்புத்தன்மையான, ஒரு அறிவுபூர்வமான, அற்புதமான ஒரு நெறிமுறைகளை வந்து கடகராசிக்கு சொல்லி கொடுக்கும். இது இப்படி செய்யக்கூடாது, இது இப்படித்தான் பண்ணணும், நீங்கள் அவசரப்படுறீங்க, பதட்டப்படுறீங்க அப்படின்னு இவங்களுக்கு இந்த மிதனத்தினால மிக அற்புதமான நல்ல ஆலோசனைகளும் அறிவுரைகளும் கிடைக்கும். இது ஒரே ஒரு பார்ட்டு தான் இந்த வீடியோ, 20 நிமிஷத்துக்குள்ளார முடிக்கணும். இனி எல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நிறைய பேசலாம். நீங்கள் பழைய வீடியோக்கள் பார்க்க முடியாதவர்கள் என்னுடைய செல்ஃபோன் நம்பருக்கு ஒரு இது விடுங்க, வாட்ஸ்அப்பில் சென்ட்மி பிளேலிஸ்ட் அல்லது பிடிஎஃப், உங்களுடைய கடக லக்கணமோ ராசியோ என்னவோ பார்த்த உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்கு என்று எண்ணுகிறேன். மேலான கருத்துக்களை எழுதுங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி, வணக்கம்.